வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்தது, என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தால் ப்ராஃபிட்டபுளாக வந்து நம்ம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷனுங்க. அது இல்லாமல் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில், கமாடிட்டி மார்க்கெட்டில், கோல்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, க்ரூட் ஆயிலையும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒன்று. நிறைய மெசேஜஸில் வந்து எனக்கு வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, என்னுடைய சார்ட் அனாலிசிஸை வந்து உங்களுக்கு வந்து காட்ட முடியல, நான் ஒரு மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன், அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி வருதுங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறேன், ட்விட்டருக்கு வந்துருங்க, x.com வந்துருங்க. வந்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான், நீங்கள் எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சார்ட் அனாலிசிஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் அனுப்பும்போது வந்து ஒரே ஒரு விஷயங்க, இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கோங்க சார்ட்டை. எனக்கு வந்து நீங்கள் என்ன சார்ட் அனுப்புகிறீங்கன்னு எனக்கு தேவையில்லை, என்ன லெவல் இருக்குது, ப்ரைஸ் லெவல் எனக்கு தேவையில்லை, டைமிங் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவை இந்த சார்ட் மட்டும்தான். இதில் நீங்கள் கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன். வேறு எதுவுமே எந்த டீட்டெயிலுமே எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு 100% இந்த மாதிரி நீங்கள் சார்ட் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக இன்றைக்கி முடியலன்னா கூட நாளைக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு சிலர் வந்து மொபைல்லேருந்து அனுப்புகிறீங்க, மொபைல்லேருந்து வந்து அனுப்பாதீங்க. மொபைலில் முதல்ல பார்க்காதீங்க. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, மொபைல் தான் என்கிட்ட இருக்குது, டேப் தான் இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, அது உங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல்லையோ ஒரு குட்டி ஸ்க்ரீன்லேயோ நீங்கள் இந்த ட்ரேடிங்கை பண்ணும்போது என்ன ஆகுது, ஹிஸ்ட்ரியை பார்க்க தவறிடுவீங்க. ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி இங்கே என்ன சப்போர்ட் இருந்தது, என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். ட்ரேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் கணேசன் வந்து ரொம்ப வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் அனுப்பிச்ச மெசேஜஸ்க்கும் இப்போ அனுப்புகிற மெசேஜஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நிறைய வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் சீக்கிரமாகவே வந்து ட்ரேடிங்கை கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் வந்து இவர் இஷ்டலிங்கம் வந்து சொல்லவே ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஏன்னா அவர் வந்து அடுத்த லெவலுக்கே போயிட்டார். ஸோ நான் என்ன ஒரு விஷயம் வந்து லோயர் லோ ஹையர் ஹை சொல்லித்தரேன் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டு இந்த மாதிரி கீழே வர்றதுக்கு எனக்கு கீழே வரும்னு நான் நினைக்கிறேன், இது ஏன் இப்படி போகுதுன்னா இப்படி வர்றது தான் போகுது அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்து போயிட்டார், அடுத்த லெவலுக்கு போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் வந்து நிறையா வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி 500 தடவை பார்க்கணும். இது எல்லா சார்ட்லேயும் இருக்குது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து சார்ட்டு பேரும் டைம் ஃப்ரேமும் தேவையே இல்லை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அதான். எல்லா சார்ட்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் அதே மாதிரி பழகிக்கோங்க. சார்ட்டு பேரை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது இல்லாமல் சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே வேண்டான்னு சொல்கிறேன் நான். இது வந்து கோல்டு சார்ட்டான எனக்கு வேணாம், இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வேணாம், எனக்கு லெவல்ஸ் வேணாம், எனக்கு இங்கே இருக்கிற இந்த ட்ராயிங் டூல்ஸ்லாம் எனக்கு தேவை இது மட்டும்தான். நீங்கள் அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி குட்டியாக அனாலிசிஸ் இருக்கும்போது என்னுடைய ரிப்ளைவை நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் வேணால் போஸ்ட் பண்ணலாம், பட் ஆனால் என்கிட்டேருந்து ரிப்ளை வந்து வராது. நீங்கள் பெட்டர் நீங்கள் சுபாஷ் அனுப்புவாப்பில், வேறு யார் இஷ்டலிங்கம் அனுப்புவாப்பில், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அனுப்பும்போது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் சார்ட்டை பார்க்குறதுக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது, வெறும் சார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எதனால் இந்த சார்ட்டை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, எப்படி ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறீங்க, என்ன அடுத்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். நான் எதனால் சொல்ல வந்தேன்னா உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து சார்ட்டை இந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொல்கிறேன் நான். கணேசன் வந்து அனுப்புகிறாரு பார்த்தீங்களா, அப்போது மொபைல்லேருந்து அனுப்பிச்சிருந்தார், இப்போ வந்துட்டு சிஸ்டம்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இதெல்லாம் பக்கா ட்ரேடு. இந்த இடத்துக்கு வந்தோடனே அவர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே சப்போர்ட் வந்திருக்கு, விக்கு அவுட் வெளியில் போயிருக்கு, பாடி உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. அதனால் நான் இப்படி போகும்னு எதிர்பார்க்குறேன். என்ன ஃபால் ஆச்சு, ஃபால் ஆனதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் இந்த இடத்துல தேங்கினதுக்கப்புறம் எப்படி வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் கொடுத்துருக்குறான், இந்த என்ட்ரி அட் எக்ஸிட்டில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்,
மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. அவர் வந்து தெளிஞ்சிட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் இன்னும் 6 மாதம் ப்ராக்டிஸ் வேணும். 6 மாதம் ப்ராக்டிஸை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து தேவைப்படும். என்ன அப்படின்னா ட்ரெண்டு வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு 1 ஹவரில் ட்ரெண்டு வந்து பியரிஷாக இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு சின்ன ட்ரிக்கு. 1 ஹவரில் ட்ரெண்டு வந்து பியரிஷாக இருக்கும். ஆனால் 5 மினிட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே அந்த ட்ரெண்டு வந்து 5 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து புல்லிஷ் மாதிரி தெரியும். ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலையும் அதை நான் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தேன். நீங்கள் பாருங்கள், இன்னொரு தடவை அதை வந்து பார்த்துருங்க இந்த வீடியோவில். ஒரு நிமிஷம். இது வந்து 1 ஹவர் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. 1 ஹவரில் ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்குதுங்க, மேலே போகுது. 5 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அது 5 மினிட்ஸில் பார்க்கும்போது எப்படி போகும்னா இப்படி தான் போகும். உங்களுக்கு 1 ஹவரில் நீங்கள் பார்த்த இந்த ட்ரெண்டு வந்து ஒரே சீராக மேலே போகிற மாதிரி தெரியும், இல்லை ஒரே ஒரு கேண்டில் மாதிரி தான் இருக்கும். 5 மினிட்ஸாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி கீழே மேலே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி கீழே வரும்போது நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ட்ரெண்டு வந்து பியரிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா 5 மினிட்ஸை பார்த்துட்டு பியரிஷ் ஆகிடுச்சு, அதனால் இட் இஸ் கோயிங் டு கோ டவுன் அப்படின்னு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டு அது இதெல்லாம் இங்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துல நான் செல் பண்ண போகிறேன், ஐயோ செல் பண்ணணும் மேலே போயிடுச்சு. இல்லைங்க, 1 ஹவர் ட்ரெண்டை பாருங்கள். 1 ஹவரில் என்ன சொல்லுது, மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்போ மேலே எப்படி போவோம் 5 மினிட்ஸில், இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக வந்து 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 தான் போகும். ஒரு சில நேரங்களில் இப்படி போகும். பட் ஆனால் 1 ஹவரில் நீங்கள் ஒரு லைன் பார்க்குறது 5 மினிட்ஸில் கண்டிப்பாக புல் பேக் வந்து வந்து தான் போகும். இதை மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 1 ஹவரில் பார்த்தேன் ட்ரெண்டு மேலே போகுது, ஆனால் 5 மினிட்ஸில் வந்து கீழே வருது, அதனால் நான் வந்து இங்கே வந்து செல் பண்ண போகிறேன், ட்ரை பண்ணணும். இங்கே நீங்கள் எதுக்கும் பை பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மேலே போய்டும். இப்போ கோல்டில் நடந்துகிட்டு இருக்குது. கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கான். நாங்கள் இதை காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம், மேலே போயிடுவான். இப்போது என்ன ஆச்சு, இங்கேருந்து மேலே போய் மேலேயே போயிட்டு இருக்கோம். மேலே எங்கே வரைக்கும் போவான்னு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போவான் அப்படின்னு. ட்ரெண்ட் லைன் வரைக்கும்னா இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப், அது வரைக்கும் போவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்துட்டு போகும்னு நினச்சோம். பட் ஆனால் நியூயார்க் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே பயங்கர புல்லிஷாக வந்து மார்க்கெட் எப்படி போகுது, மேலே அது படு போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் மேலே போயிட்டான். காலையிலேருந்து கன்சல்டேட் பண்ணுறோம். இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து கனெக்ட் ஆகும். எத்தனை தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போயிருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, மேலே போயிட்டான். ட்ரேடிங் வந்து கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நம்ம இன்னும் இன் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம், பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஏன்னா பேங்க் நிஃப்டியிலேருந்து நம்ம வந்து ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நேற்று வரைக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு ரிவர்ஸ் புல் பேக்கு ஃபாலு, அதுக்கப்புறம் புல் பேக்கு. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே புல் பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு போகல, ஃபால் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் லோ கட் பண்ண மலை இறங்கி இவ்வளோ தூரம் வந்துட்டானே, மலை ஏறுனா ஏறவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து ஹையர் ஹை பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான். இப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்தால் கீழே போயிட்டே இருப்பானா, கஷ்டம். அப்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ஹையை மட்டும் கட் பண்ணுனான்னா அடுத்த முறை கீழே வந்தானா நம்ம பை பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ். காலையில் மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா ஒரே அடியாக மேலே போயிட்டான், இங்கே போயிட்டான், கீழே வரவே இல்லை, என்ட்ரியே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், புல் பேக் வரும்போது வந்து ஓரளவுக்குனா வருவான், வந்தானா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். புல் பேக்கும் வரல, அவன் படு போயிட்டே இருக்கிறான். சரி ஓகே, இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரி, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு புல் பேக் வந்தானா இதை நம்ம ஒரு சப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து பை பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் ரிஜெக்ட் ஆகலை, மேலே போயிட்டான். அட என்னப்பா அது இன்றைக்கி ட்ரேடு அவ்வளோதான் போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது மலை ஏறினானா ஒரே முட்டை ஏறிட்டான் பாருங்கள். அந்த என்னமோ அந்த ரோப் காரில் போகிற மாதிரி கடன்னு போயிட்டு ஏறிலாம் போகல, ரோப் காரில் போயிட்டாப்புல. அப்புறம் என்னாச்சு, பொறுமையாக கீழே வந்தான், மேலே போக முடியல. சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான், கீழே வந்தால் மேலே போக முடியல, கீழே வந்தால் மேலே போக முடியல, கீழே வர முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் புல் பேக் பண்ணி மேலே போனான். ப்ரீவியஸ் ஹை, இன்னைக்கு ஹை எங்கேயோ அங்கேயே போய் மறுபடியும் தடுமாறினான்.
மறுபடியும் கீழே வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட். நான் சீக்வன்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். மலை இறங்கினா மலை ஏறினா லைட்டாக அப்படி இறங்கி அப்படி ஏறுற மாதிரி அப்படி கீழே வந்துட்டான். இங்கே எல்லாம் நீங்கள் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஹை, கீழே ரொம்ப ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட மாட்டான். மேலே போனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி நல்லா போகணும். போனான்னா போவான், இல்லைனா போக மாட்டான். கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, மறுபடியும் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் தான் மேலே போனான். அழகாக இப்படி மேலே போயிருக்கானா, இதை தான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாக் பேட்டர்ன். மேலேருந்து ஒரு போல் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது, ஃப்ளாக்லேருந்து மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கான், கண்டினியூ பண்ணிட்டான். 1 2 3 4வது தடவை போக முடியல, கீழே வந்துட்டான். அப்போ இதெல்லாம் உங்களால் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த முறை வந்து அவன் இந்த மாதிரி பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, செகண்ட் டைம் பண்ணும்போது, தேர்ட் டைம், ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் தைரியமாக வந்து என்ட்ரி பண்ணிடுவீங்க. பெரிய ஃபால் தான் ஆச்சு, ரிவர்ஸ் இவ்வளோ தூரம் ஆச்சு. நம்ம என்ன நினைப்போம், அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்னு நினச்சி பை பண்ணுவோம். இங்கே பை பண்ணோன்னு கீழே போகணும். இல்லைங்க, இது ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கு ஒரு புல் பேக். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் ஆகியே எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் போவான், இல்லைனா போகவே மாட்டான். சின்னதாக இந்த மாதிரி விழுந்தாலும் சரி, பெருசாக இந்த மாதிரி. இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு வந்து எதனா தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது ரொம்ப சின்ன ரேஞ்சு தான் இது. பட் ஆனால் இதுவும் பேரலல் சேனல் தான். மேலே போய் கீழே வந்தது, மேலே வரைஞ்சி காமிச்சிருவா. ஏன்னா அப்படியே பேசுகிறத விட நீங்கள் வரைஞ்சி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதனால் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேனே தெரியாமல் நீங்கள் 10 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போனாலும் போயிடுவீங்க. உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள். இதில் இண்டிகேட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், லாஜிக்கு மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். ஸோ இதுதான் பேசிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பண்ணதெல்லாம் இவன் மேலே போனால் இவன் கீழே வந்தான். மேலே போகும்போது என்ன பண்ணால் ஹையர் ஹை பண்ணிட்டே போனான். அதைத்தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சோன்னா அடேங்கப்பா சூப்பராக இருக்கே, மேலே போனால் ரிஜெக்ட் ஆகுது, கீழே வந்தால் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது. இப்படியே போய்கிட்டே இருக்குமா? போகாது, ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடும். அது எந்த கட்டம் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். 1 2 ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்க, 1 2 3 4, ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். ஏதோ ஒரு சைடு போயிடுவான். கீழே தான் பிரேக் ஆகி போகிறான்னா மேலே பிரேக் ஆகி போகிற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் பை பண்ண வச்சு அப்புறம் கீழே போய்டும். இல்லை கீழே போகிற மாதிரி இருந்தால் கீழே பெரிய பேரிஷ் கேண்டில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போய்டும். பட் ஆனால் இந்த பேட்டர்னு இதுக்கு மேலே வந்து தாங்காது, மெச்சூர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பேட்டர்னை இந்த மாதிரி நீங்கள் 500 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் 2 தடவை காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்போ 498 தடவை நீங்கள் பார்க்கணும். இந்த சார்ட்லேயே பார்க்கணுன்னு இல்லை, எந்த சார்ட்டில் வேணாலும் பாருங்கள், என்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் பாருங்கள். ஸ்டாக்கில் பாருங்கள், ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஏதுலையோ ஒன்றில் பாருங்கள். பட் ஆனால் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதில் ஹையர் ஹை பண்ணிகிட்டே போன ப்ரைஸு இதில் லோயர் லோ பண்ணிகிட்டே வந்துருக்குது பாருங்கள். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், இந்நேரத்துக்கு எங்கள் ஆளுங்க பிடிச்சிருப்பாங்க. என்ன இன்னும் அது வந்து சொல்ல மாட்டாப்ல அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? குரூப்பில் டூப்பு கரெக்டாக அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு போயிட்டான். அப்போ இந்த குரூப்பில் டூப்பு இதில் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒருவேளை இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோனா ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் கொஞ்ச நாள் பாருங்கள். உடனே டவுட்டுன்னு வந்து என்னை வந்து கேட்காதீங்க. இப்போலாம் நான் எப்படி ரிப்ளை பண்ணுறேன்னா, என்னோடய வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கன்னு ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான், ஒரே விஷயத்த வேறு மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போலாம் என்ன இது, ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கன்ட்டு ரிப்ளை பண்ணிடுறது. இது எதுக்கு எடுத்தேன்? ஓகே, இப்போ என்ன நடந்துருக்குது? இங்கெல்லாம் நமக்கு வந்து ட்ரேடு இல்லை. ஏன் இல்லை? அவன் பாடு போயிட்டான் மேலே. கீழே வந்துட்டு போயிருந்தானா பிடிச்சிருந்துடலாம், வராமலேயே போயிட்டான். போனான்னா போகட்டும் போடான்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதை அவனை பிடிச்சி இழுத்துலாம் பிடிக்கக்கூடாது. இங்கே மேலே போகும்போது என்ன நம்ம நினச்சிருந்துருக்கலாம், இங்கே வரைக்கும் போவான்பா, இங்கே போனதுக்கப்புறம் எதனா ஒரு ரிஜெக்ஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம ஏதாவது ஒரு ட்ரேடை வந்து வாய்ப்பு இருக்குதான்னு வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ணான், அங்கே வரைக்கும் போகலையே, நேற்றைக்கே போகல. நேற்று எங்கேருந்து விழுந்தானோ அந்த லெவலுக்கே போகல. அதுக்கு முன்னாடியே அப்படியே வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். சின்ன லெவலில் தான் பண்ணுறான். நீங்கள் ஒருவேளை செல்லை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் இந்த இடத்த கிராஸ் பண்ணான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
திரும்ப மேலே தான் போவான். ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போகிற வரைக்கும் ஹையர் ஹை தான் பண்ணுவான். லோயர் லோ பண்ணுற வரைக்கும் லோயர் லோ தான் பண்ணிட்டே போவான். இதெல்லாம் மார்க்கெட்டு முடிகிற நேரத்தில் வந்து மொத்தமாக இது பண்ணிடுறது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்னை பிரேக் பண்ணி வரும்போது வால்யூமோட நல்ல மூமெண்டமோடு வந்துடுறது. சரி, ஓகே. நம்ம என்ன சொல்லுவோம், 1 ஹவரை பாருங்கப்பா, 1 ஹவரை பாருங்கப்பா, அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு வந்து பேசிகிட்டே இருப்போமா? அப்போ 1 ஹவரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அந்த பெரிய ஃபாலை விட்டுருங்க. நியூஸை ரெக்கவர் ஆகி மார்க்கெட்டை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மேலே வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கான், தெரியுதா? அவன் மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, அப்படியே தவிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். பட் ஆனால் நல்லா கவனிங்க, ஹையர் ஹை பண்ணவே இல்லை, நின்றுட்டான். விழுந்தான், வந்தான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான். அப்போ 1 ஹவரில் எந்த டீட்டெயிலுமே இல்லை. அப்போ திரும்ப 5 மினிட்ஸ்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று வந்துட்டு 1 ஹவரில் நான் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் முன்னாடியே. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். இந்த தடவையும் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தானா இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே பக்கத்தில் எங்கிட்டாச்சும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கே இருக்குது. ஒன்று இந்த இடத்துலேருந்து வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கணும். அது வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான், லோயர் லோ பண்ணிட்டு தான் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி வந்து மேலே போனான்னா ஓரளவுக்கு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வருவான் அப்படின்னு நீங்கள் நிறைய ஆன்டிசிபேட் பண்ணலாம். கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், 5, 10, 20, 30 நிமிஷமாக ப்ரீவியஸ் ஹை, காலையில் என்ன ஹைக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆனானோ அதே இடத்துல 30 நிமிஷமாக வந்து மேலே போக முடியாமல் மொத்தமாக விழுந்துட்டான். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கிறான்னா மொத்தமாக வந்து விழுந்துருவாப்புல. விழுந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆகும்போது அந்த ஹைக்கு போக மாட்டாப்புல. ரெக்கவர் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹையை தொட்டாலும் அதுக்கு மேலே போகல. ரெக்கவர் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு தொட்டாலும் ஒருவேளை நீங்கள் செல் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கையை கட்டி கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். எப்போ வரைக்கும், இது மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும். அப்போ என்னாச்சு, அங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. ஸோ 1 ஹவரில் எந்த விசேஷமும் இல்லை. 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அடுத்து எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நாளைக்கு வந்துட்டு ஓப்பனே கொஞ்சம் கீழே ஆகலாம். கீழே ஆகிட்டு அங்கேருந்து வந்து இந்த லெவலுக்கு வந்து எதனா ஒரு ரிஜெக்ஷன் வந்து தெரியுது, மேலே போகிற மாதிரி காட்டுறான், ஹையர் ஹை பண்ணுறான், இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து மேலே போயிட்டு இப்படி வந்து இப்படி போகிறான் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃபார் எ ட்ரேட். மேபி நடக்கலாம். பட் அதை விட்டுட்டான் அப்படின்னா சப்போர்ட் அடுத்து எங்கே இருக்குது சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த சப்போர்ட் வரும்போது ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு சப்போர்ட் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குதுனாலே நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணால் போதும். வேறெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. அப்போ அது தொடர்பான ஆப்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து காலாங்காத்தால் எங்கெங்கே ஓப்பன் ஆச்சு, 49,500 அந்த ரேஞ்ச், 600 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குதுங்க. ஓப்பன் ஆனோன்னே கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்தது 49,600 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. அப்போ 49,600 அப்படின்னா ஹோல் நம்பராக 49,500 இருக்கா புட் ஆப்ஷனு பக்கத்துலேயே. அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் சொல்கிறேன், கீழே போச்சுன்னா அங்கே தான் போகும். அப்போ 49,500 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே என்ன இருக்குது, ஏதாவது ஹோல் நம்பர் ரவுண்ட் நம்பர் எதுனா இருக்குதா, 50,000 சூப்பராச்சே, அருமையான நம்பர், ரைட், 50,000 எடுத்துக்க வேண்டியதான். என்ன இது வந்து பக்கத்துலேயே எடுத்துகிட்டு இது வந்து இவ்வளோ தூரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ரவுண்ட் நம்பராக இருக்குது, நிறைய பேர் அங்கே வந்து விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு தைரியம் தான். ஏற்கனவே மார்க்கெட்டை அங்கெல்லாம் வந்து தான் விளையாண்டுட்டு இருந்துட்டு தான் கீழே வந்திருக்கிறான், அதனால் ஒரு சின்ன கெஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுக்கணும். 49,600 இருக்கா, 49,800லேயே நீங்கள் விளையாடலாம் தெம்பு இருந்தால். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர் 40,000, 30,000, 20,000, 10,000 அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அங்கே போய் நிறைய பேர் விளையாடுவாங்க, அதனால் நம்மளும் விளையாடலாம்.
ஸோ அது என்னாச்சு, 50,000 கால் ஆப்ஷன். 50,000 கால் ஆப்ஷனை நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே, அதை போன வாரத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட நம்ம இதை தான் பார்த்தோம். கீழே மேலே 250லேருந்து 500, 250லேருந்து 500ன்னு போயிட்டு இந்த ப்ரைஸு நேராக கீழே வந்துருச்சு. கீழே வரும்போது எங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே தான் சப்போர்ட் இருக்குது. இங்கே வந்தால் பை பண்ணலாம், இல்லைனா சும்மா வந்து கம்முன்னு இருந்தால் போதும். அப்போ என்ன பண்ணனா, அவன் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே இங்கே ஓப்பன் ஆகிட்டு கடகடன்னு கீழே வந்தானா, வாடா 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 கீழே வந்தனா வாங்கிடலாம் 46 எங்கே வந்தான், போயிட்டான் மறுபடியும். அப்புறம் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே அதே ரேஞ்சுக்கே போனான். ஒருத்தர் வந்து மெசேஜஸில் வந்துட்டு திரும்ப வந்து என்ன நீங்கள் என்ன பையே சொல்லிட்டு இருக்கீங்க, செல்லே சொல்ல மாட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, சப்போர்ட்டுக்கு வந்தால் பையன்னு சொல்கிறோன்னா, ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா செல்லுன்னு நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான். ப்ரீவியஸ் இன்றைக்கி டே ஹை இதுதான் 224 தொட்டோன்னே எப்படி கீழே போனான் பாருங்கள். இங்கே போகும்போது ஹையர் ஹை பண்ணிட்டு தான் போயிருப்பான். ஃப்யூச்சரில் எப்படி நான் வந்ததோ அதே மாதிரி தான் நான் வந்திருப்பான். ப்ரீவியஸ் ஹையே தொடவே மாட்டான், ப்ரீவியஸ் லோவை தொடவே மாட்டான், மேலே போகும்போது சரி கீழே போகும்போதும் சரி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பெரிய லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களே, டேவை வந்து ரெட்டில் முடிச்சிட்டேன், ஐ லாஸ்ட் 2 lakhs 3 lakhs, நடக்கவே நடக்காது. மேபி இது வந்து இன்னும் வரலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வேணால் நடக்கும். பட் ஆனால் இந்த சீக்வன்ஸை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுங்க. அப்போ அதே மாதிரி 49,500 புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, புட் ஆப்ஷனு மொத்தமாக கீழே தான் போயிட்டு இருக்குது. ஏன், மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிற வரைக்கும் புட் ஆப்ஷன் என்ன பண்ணோம், கீழே தான் போகும். அதனால் புட்டில் வந்து நம்ம அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது கவுத்தாலும் கவுத்துரும், ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் தான். இன்றைக்கி ட்ரேடு இல்லையா, ரொம்ப சந்தோஷம்பா, டாட்டா பை பாய் அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். அந்த லெவலு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கடைசி நிமிஷத்தில் அந்த லெவலில் வந்துருச்சு, நான் பை பண்ண போகிறேன், அவங்க கூட பை நோ, அவ்வளோதான், நீங்கள் டே முடிஞ்சு போச்சு. உங்கள் லெவலுக்கு வரலையா விட்டுருங்க. இன்றைக்கி இந்த டே லோ வந்திருக்குது, இது ஒருவேளை இங்கே வந்தால் நான் வாங்கியிருக்கலாமா, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கலாம். டேஸ் லோ எப்படி டேஸ் ஹைக்கு போனோன்னா ரிஜெக்ட் ஆனானோ, அதே மாதிரி டேஸ் லோக்கு வரும்போது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டேஸ் லோக்கு வரல, வராமலே போயிட்டான். டேஸ் லோ 100 அப்படின்னா இவன் வந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கான், 120 பாயிண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்து மேலே திரும்பிட்டாப்புல. அதனால் இதை ட்ரை பண்ணியிருக்க முடியாது. அதனால் நோ ட்ரேட். ஒருவேளை 48 எங்கே இருக்கிறோம் நம்ம, 49,800 அந்த மாதிரிலாம் நீங்கள் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று 2 ட்ரேடு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரை அப்படியே அங்கே ரிப்ளிகேட் பண்ணியிருப்பான். ஸோ ஃபார் அவே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போனீங்கன்னா இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், அங்கே ஒன்று வந்து அதில் வந்துகிட்டு இருக்கும். அப்போ நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோங்களா. நிஃப்டியில் நான் கூட ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் இன்றைக்கி வந்து அப்படியே இருந்து அப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து நினச்சேன்னா, பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னா கீழே போனாங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் பக்காவாக சப்போர்ட் எடுத்தான், அதே இடத்துல சப்போர்ட் எடுத்தான். இதுதான் சொல்கிறேன், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய பவர் இதுதான். ஸோ நேற்று வந்து ஒரு பெரிய ஃபால் ஆனால், மலை ஏறுனா ஒழுங்காக மேலே ஏற முடியல, கீழே மட்டும் கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் போயிட்டே இருந்தான். ஒரே அடியாக விழுந்தான் கீழே. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி ஒரே அடியாக கீழே விழுந்தான். ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா ரிவர்ஸ் ஆனால் திரும்ப அங்கேயே வந்து முடித்தான். இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போச்சு மார்க்கெட்டு. இந்த ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான். என்னன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். எக்ஸாக்டாக சேம் சப்போர்ட். ஐயோ நான் இங்கேயே பை பண்ணிடுவா, இங்கே பை பண்ணவா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் சப்போர்ட், அட்லீஸ்ட் திஸ் லெவல். கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப முன்னாடியெல்லாம் நீங்கள் பை எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கும் கீழே போகிற மாதிரி ஒரு லைட்டாக இப்படி விற்க போனோன்னா பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாமல் ஈக்குவலாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து இந்த ட்ரேடு மட்டுமே நான் எடுத்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் பண்ணலாம். அப்போ என்னாச்சு, இங்கேருந்து ஒரே அடியாக மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோன்னே என்ன பண்ணான், கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணல பாருங்கள். இந்த மாதிரி போனான்னா டேஞ்சர். கட் பண்ணாமலே போகிறான் அப்படின்னா புல்லிஷாக இருக்கிறான், மேலே போய்டுவான். மேலே போய்ட்டு என்ன பண்ணான், அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் கீழே வந்துட்டான்.
இதை நிறைய இடத்துல இந்த வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அடுத்தடுத்த தடவை வந்து சொல்லிடுவீங்க நடக்கும்போது. அப்போ 1 ஹவரில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹவரில் ஒரு சின்ன ஒரு தகவல் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் வந்ததுன்னா மேலே போயிடணும், இந்த லெவலில் கட் பண்ணால் போதும், தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அப்பப்போ வந்து தேவையில்லைன்னா விட்ருங்க, அங்கே வரும்போது வரைஞ்சிக்கலாம். நமக்கு தெரியலனா தான் இதெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கணும். இல்லை தெரியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. நேற்று வீடியோவில் வந்து என்ன பேசினோம், ப்ரைஸ் மேலே வந்தது. பட் ஆனால் இந்த லெவலை எதிர்பார்த்தேன் நான். இந்த ஹைக்கு வந்தவுடனே ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். அது மட்டும்தான் நேற்று நம்ம பார்த்த டீட்டெயிலு. என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பக்கத்தில், ரொம்ப 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 பக்கத்தில். கோடு கரெக்டாக தான் போட்டேன்னா அதை பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே. ஓகே. அப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்ததுங்க ப்ரைஸு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்தது, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டோம். எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கா? நேற்றே இது நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம், பட் ஆனால் நடக்கலை, இன்றைக்கி நடந்துருச்சு. அப்போ இங்கே பிரேக் ஆனோடனே எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்க, திஸ் இஸ் எ பிரேக் அவுட் ட்ரேட், we're going to go for a buy trade. இது வந்து going to skies, வானத்தை பிடிக்க போகுது, பிரேக் ஆகிடுச்சு, இட் வில் கோ அப். நடந்ததா? நடக்கலை, கீழே வந்துச்சு. ஏன்? மலை ஏறிட்டான். மலை ஏறிக்கிட்டே இருக்க மாட்டானே, ட்ரெண்டு வந்து இங்கே கீழேருந்து ஏறிட்டானே, கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு வந்துட்டானே, இன்னும் மேலே போவான், இன்னும் மேலே போவான். ஆனால் இப்போ போக மாட்டான், புல் பேக் வந்துட்டு தான் போவான். அதில் எப்போவுமே கவனமாக இருங்க. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நாளையுடைய மூமெண்ட்டு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மூமெண்ட்டு வரைக்கும் தான் போவான். 10னா 10 தான், 100னா 100 தான். என்னையா ஒரு நாள் வந்து அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கண்ணா பின்னான்னு வந்து போக ஆரம்பிப்பான். அப்போ கூட அந்த லெவல் கூட 200 100 போயிட்டு இருக்கான்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போக மாட்டான். அதுக்கு மேலே மார்க்கெட் சீலிங் இருக்குது, அதுக்கு மேலே போக விட மாட்டாங்க. செல் பண்ண பேனிக் செல்லிங் நடந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட்டே நிப்பாட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து விட மாட்டாங்க. அப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கிற விஷயத்துக்காக பயந்துட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்காமலாம் இருக்க போகிறதில்ல. இதுலேயும் வந்து அதே தான், ஹையர் ஹை ஹையர்லும், மேலே 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 போனால் மேலே 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 போயிட்டே இருப்பான், கீழே கீழே வந்துக்கிட்டு இருந்தானா கீழே கீழே வந்துகிட்டே இருப்பான். அது இவன் எப்போ முடிக்கிறான்னு பார்த்து, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ட்ரேடிங்கில், இவன் மேலே போயிட்டே இருக்கிறானா, போக நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிட்டு போங்க, என்ன வேணால் எப்போ முடிக்கிறான்னு பாருங்கள். முடிக்கிற இடத்துலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். ஒன்று கன்சால்டேட் பண்ணுவான், இல்லைனா கீழே வந்துடுவான். அப்படி கூட நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து புரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணால், இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அழகாக போயிட்டான். நம்ம எதிர்பார்த்த அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்டாக கீழே வந்துட்டான். இங்கேருந்து வந்து எத்தனை பாயிண்ட்டு, 23, 22, 7, 230ன்னு வச்சுங்க. 230லேருந்து எங்கே போயிருக்கிறான், நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 390. அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கிறான், மேலே 440க்கே போயிட்டான். 200 பாயிண்ட்டு போயிருக்கான். 200 பாயிண்ட்டு போயிட்டு என்ன பண்ணான், கீழே வந்துட்டான். இன்றைக்கி எவ்வளோ மூமெண்ட் வந்து நடந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த ப்ராஃபிட் எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரேடெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் வந்து அது வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து மிஸ்டர் கணேசன் அனுப்பிச்சிருந்தாரா, யாரோ அனுப்பிச்சிருந்தாங்களே, கோல்டு. ஏன் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இவங்களாம் வந்துட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்துட்டு சப்போர்ட் பை சைடு என்ட்ரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணேஷ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. என்னென்னா அதான், இதுதான் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. பயிற்சி பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பயிற்சி பண்ணலைன்னா இந்த மாதிரிலாம் உங்களால் வந்து பண்ண முடியாது. இது ஒரு 10 தடவை நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க, அப்புறம் 100 தடவை பார்க்குறீங்க, அப்புறம் 500 தடவை பார்க்குறீங்க. ரொம்ப கேஷுவலாக நீங்கள் இந்த ட்ரேட்லாம் எடுப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே ட்ரேட் எடுப்போம், கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அவசரப்பட மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க, ஹைப்பராக இருக்க மாட்டீங்க. ரொம்ப காமாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவீங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட், இமேஜின் தட் யூ ஹவ் டேக்கன் எ ட்ரேட் அட் திஸ் லெவல், எக்ஸாக்டாக இந்த லெவலில். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்க.
ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஐம் கோயிங் டு டேக் ஏ ட்ரேட். இந்த இடத்துல எடுக்க மாட்டோம், ஏன்னா வந்து லோ வந்து கட் பண்ணாமல் போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி வந்து ப்ரைஸ் தப்பாக எடுத்துட்டீங்க. இந்த இடத்துல எடுத்தோன்னே என்னாச்சு, கீழே வந்துச்சு ப்ரைஸ். கீழே வந்தால் ஓரளவுக்கு வந்து கீழே வந்தானா என்ன பண்ணணும், நம்ம டிபியை வந்து பாசிட்டிவில் வந்து வச்சுக்கணும். அட டிபியும் பாசிட்டிவில் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா என்ன தான் நடக்குது, நான் வந்து ஐம் கோயிங் டு வெயிட் அப்படின்னு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. பொறுமையாக வந்து ப்ரைஸ் மேலே போதா, லோயர் லோ பண்ணாமலேயே மேலே வர்றானா, அப்போனாச்சும் நீங்கள் சுதாரிச்சிடணும். அப்போவும் நீங்கள் சுதாரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து டக்குன்னு மேலே இவ்வளோ தூரம், இது எந்த இடம் 395ங்க, மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சது 420ன்னு வச்சுக்கோங்க. 25 பாயிண்ட்ஸுங்க ஃபியூச்சரில். அவ்வளோதான், நீங்கள் வெளியே வந்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. 25 பாயிண்ட்ஸ் போச்சு. மேலே போய் கீழே வந்துட்டு இந்த புல் பேக் வந்தால் பார்த்தீங்களா, உங்களுக்கு அனுபவம் வந்ததுன்னா இந்த புல் பேக்கில் நீங்கள் கண்டிப்பாக யூல் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். வை, பிகாஸ் இங்கேருந்து ப்ரைஸ் வந்திருக்கு, இங்கே கன்சல்டேட் பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல ஏமாற்றிருக்கிறான். திஸ் இஸ் எ பர்ஃபெக்ட் ட்ராப் ஃபார் புல்ஸ். இந்த கடைசியாக இந்த பிரேக் அவுட் ஆகி போகிற மாதிரி காட்டுறது, இந்த மாதிரி வந்து வால்யூமோட போகிற மாதிரி காட்டுறது, இது எல்லாமே பர்ஃபெக்ட் ட்ராப். எப்போது ஒரு பியரிஷ்னஸ் வந்துட்டு புல்லிஷ்னஸ் ஆகுது பாருங்கள் மார்க்கெட்டு, இதுதான். இது எது வரைக்கும் போகும்லாம் சொல்ல முடியாது. ஈக்குவல் ஐக்கும் போகும், அதுக்கும் மேலே விக்கு மாதிரி போயிட்டு வர்றதும் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேனில் வரும், ஃபாலோடு போய் ஒரு பெரிய பீரிஷ் கேனில் வரும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிறத பற்றி நான் பேசலை, அந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போகுது பார்த்தீங்களா. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வந்தானா ஒரு க்ரீன் கேனில் இருக்கும், அதோட ப்ரைஸ் கீழே போயிடும். டாட்டா பை பை தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க தான் வந்து உங்களால் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அவசரமே படாதீங்க, யாருமே பொறுமையாக வந்து பண்ணுங்கள். இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்துட்டு 23,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன் 23,200? ட்ரேடு அந்த இடத்துலலாம் நடந்துகிட்டு இருக்குது. 23,300, 23,200 அந்த ரேஞ்சிலே நடந்துகிட்டு இருக்குது ட்ரேடு. அதனால் காலையில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே அதில் வச்சுட்டு உட்காந்தாச்சு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குது, கீழே இருந்து ப்ரைஸு பொறுமையாக மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்கு, ப்ரீவியஸ் ஐக்கு தான் போயிருக்கு. ப்ரீவியஸ் ஐலேருந்து ரிஜெக்ட் ஆகி எங்கே வந்தது, ப்ரீவியஸ் லோக்கு எக்ஸாக்டாக வந்துச்சு. இங்கே பை பண்ணுவீங்களா, மாட்டீங்க. ஏன், சப்போர்ட்டு தானே, பை பண்ணலாம்ல, என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. மார்க்கெட்டு முடிய போகுதுங்க, முடிய போகிற நேரத்தில் நம்ம ஏன் அதை போய் எடுப்பானே, எடுத்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ என்ன பண்ணுதோ, நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணிங்க ஓகே, 2 நாள் வச்சுருந்தீங்க, அதான் தப்பே இல்லை. இன்றைக்கெலாம் வந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு லோயர் லோ பண்ணாமலேயே மேலே போயிட்டு இருக்குதா, இங்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணுங்கள். ஒரு கேண்டில் கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுங்க, சிம்பிள். அப்போது ஃபியூச்சரில் எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு பாருங்கள். மேலே போக முடியல, கீழே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போயிடுச்சு. அப்போ இங்கேருந்து வந்து என்ன இருக்குது, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வரவே இல்லை பாருங்கள். கீழே அந்த லோவை கட் பண்ணவே மாட்டான், கட் பண்ணாமலேயே மேலே போவான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, பக்காவாக பொசிஷன் பண்ணிட்டீங்க, 200ல் ட்ரேட் எடுத்துட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு என்னாச்சு ப்ரைஸு, இன்றைக்கி காலையில் என்ன ஹைக்கு போச்சு, 236. 236 போனோன்னா ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஆச்சு பாருங்கள். இந்நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 200 இடத்துல எடுத்துருக்கீங்களா நீங்கள் ட்ரேடு, கரெக்டாக 214 வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, கீழே போயிடணும் பயந்து. பட் ஆனால் இது கீழே போனோன்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் கீழே போவான், இல்லைனா போக மாட்டான். அழகாக தைரியமாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ண. 202 இல்லை 203 அங்கே வந்ததுன்னா ஓகே, ஐ எம் ரெடி டு க்ளோஸ். டிபி வந்து பாசிட்டிவ் டிபி. என்ன பண்ணான், நேராக வந்து ப்ரீவியஸ் ஆகி போனான், நான் கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதனால தான் நான் அந்த பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருப்பேன். நான் 200 300 எடுத்ததெல்லாம் 1500 2500 3500லாம் போச்சு. பட் ஆனால் ரொம்ப ஏர்லியராக நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். அப்படின்னு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அவன் எங்கே போகிறானோ என்ன பண்ணுறானோ யாருக்கு தெரியும், நமக்கு இந்த ப்ராஃபிட்டே போதும், அந்த மாதிரி அந்த மனநிலை. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இந்த ஆவரேஜ் பண்ணுறது, நான் இன்னும் வந்து இங்கே ஒரு பை ட்ரேட் எடுக்குது, அப்புறம் கீழே வந்து இந்த க்ரீன் கேனில் பார்த்தோன்னா மேலே இந்த மாதிரி வால்யூம் பிக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து ஃபால் ஆகி இப்படி ஒரு க்ரீன் கேனில் வந்துட்டு இப்படி
இந்த இடத்துல பை ஆடு அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மேலே போயிட்டானா அதுக்கப்புறம் மேலே போக மாட்டான். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது புட் ஆப்ஷனை பார்க்கவே தேவையில்லை, கன்ஃபியூஷனே பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக இருக்குதா, ரைட்டு, அவன் சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து நான் கால் ஆப்ஷன்லேயே பார்த்துக்கிறேன்ப்பா, புட் ஆப்ஷனில் எனக்கு வேலை இல்லை. கன்சால்டேட் பண்ணதா அந்த டைமில் நீங்கள் பார்த்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ கோல்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கோல்டு ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, கன்சால்டேட் ஆச்சு, பிரேக் ஆகி போகிற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு திரும்ப வந்து கீழே பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சு இப்போ திரும்ப வந்து மேலே பிரேக் ஆகி போகிற மாதிரி வந்து உள்ளே வந்துட்டான். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆச்சுங்க. கோல்டு லோவை பிரேக் பண்ணாமல் போனால் இங்கேருந்து வந்து பிரேக் ஆகி எங்கேயோ போயிட்டான். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்துட்டு அந்த XAUUSDயில் போட்டிருந்துருப்பேன், அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து மேலே வரைக்கும் போனவங்களா. இந்த இதில் இங்கே போயெலாம் யாரும் பையை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. லெட் ஹிம் கம் டவுன். இப்போ என்ன ஐடியா, இதுதான் லோ, இந்த லோவை கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம். திரும்ப கீழே வந்து மேலே போனான்னா புல் பேக்கில் செல் தான் பண்ணணும், செல் பண்ணோன்னா தான் கீழே வரும். இந்த ஹையர் லோயர் லோ சீக்வன்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இது நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் தானே பார்த்தீங்க, கோல்டில் வந்து எங்கே சரி ஓகே நீங்கள் கோல்டில் காமிங்க பார்ப்போம் புரிகிற மாதிரி அப்படின்னீங்க அப்படின்னா இதை பாருங்கள், மேலே போக ஆரம்பிச்சிட்டானா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் எவ்வளோ மேலே ஒரு சின்ன ட்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை பெரிய ட்ரெண்டாக இருக்கட்டும், ஒன்று மார்க்கெட் ரெண்டே விஷயந்தாங்க, கன்சால்டேட் பண்ணுவான் இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெண்டாகி போயிட்டு இருப்பான். உள்ளூருக்குள்ளார இருப்பான் இல்லை வெளியூர் போவான். வெளியூர் போகும்போது இந்த மாதிரி மேலே கீழேயும் போவான், மேலேயே போயிடுவான், எப்படி வேணாலும் நடக்கும். இன்றைக்கி ஏதோ நல்ல எக்ஸாம்பிள், இங்கே உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் ஓகே, வெளியூர் போகும்போது அப்படியே ஒரே அடியாக மேலே போனான் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பை போவீங்களா, ஏன் போக மாட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போயிடுச்சு. நல்லா கீழே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு பொறுமையாக ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை, அவசரமே படாதீங்க. காலையிலே நீங்கள் எடுத்துருந்துக்கலாம். ஆனால் இப்போ போயிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் வந்து டைம் ஆகணும். டைம் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். க்ரூட் ஆயிலில் என்ன பண்ணுறான், க்ரூட் ஆயில் 1 ஹவரில் மேலேருந்து ஒரு ஃபாலு, இந்த ஃபாலை இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்லேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கான், அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். நான் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்னு பார்த்தேன், நேற்று வந்து இது வரைஞ்சி வச்சுருந்தோம், இன்றைக்கி வந்துட்டு இதுதான் லெவல். எனக்கு என்னமோ இங்கேயும் வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரியலங்க, பார்ப்போம். ரொம்ப மேலே ஏறி போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம்லாம் வந்து பையை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருப்பான் அவன் பாட்டுக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான், இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய கன்சல்டேட் பண்ணியிருக்கான். எங்கேருந்து மேலே போயிருக்கான்னு பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலை விடாமலேயே இருந்தால் பாருங்கள். ஒரு தடவை வந்து டச் பண்ணால் மேலே போக முடியல, கீழே வந்து இன்னொரு தடவை டச் பண்ணால் மேலே போக முடியல, திரும்பவும் வந்து ஒரு தடவை டச் பண்ணால் மேலே போக முடியல, திரும்பவும் அந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டேன். எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்கள் ஒரே இடத்துல. 64, 67, 64, 66 கூட வச்சுக்கலாம். அந்த லெவல்லையே வந்து எவ்வளோ என்ட்ரி வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். 65, 220க்கு போயிட்டான். நீங்கள் இந்த இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஹை பண்ணி மேலேருந்து விழுந்திருக்கான் பார்த்தீங்களா, எப்படி விழுந்திருக்கான், கீழே வந்துட்டு மேலே போக முடியல, கீழே வந்து மேலே போக முடியல, கீழே வந்து மேலே போயிட்டான். பட் ஆனால் க்ளோஸ் வைக்கல. அப்போது கீழே வரும்போது இந்த லோவுக்கு கீழே போக முடியல, திரும்ப வந்து மேலே அதே மாதிரி போயிருக்கான். ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோன்னா திரும்ப விழுந்துருக்கிறான், திரும்ப வந்து இந்த லெவலில் கட் பண்ண முடியல, போயிட்டான். இப்போ இதில் எங்கே என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்ட்ரி எட்டு எக்ஸிட், அவ்வளோதான். ஏன் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, இந்த செல் என்ட்ரி எடுக்கலாமா, செல் என்ட்ரி ரிஸ்க்கு, ஏன் மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. சப்போர்ட்டில் எடுக்கலாம், சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி மேலே போய் க்ளோஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம எக்ஸிட் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது.
ஈவன் பையுக்கும் அதே தான், ரூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒன்று தான். பட் ஆனால் we are looking for a buy trade because market is bullish. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு. இந்த ஓரளவுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறான் அப்படின்னாலே ஆபத்து தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடை வந்து நம்ம போய் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ட்ரேடை எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்கில் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான உங்களுக்கு அந்த இது வந்து தோணாது. இல்லை போயிடுவான், இல்லை போயிடுவான். நீங்கள் இதை மறந்துருப்பீங்க. 1 ஹவர்லேருந்து என்னடா இவ்வளோ தூரம் வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறான், 6100லேருந்து 6500க்கே வந்துட்டான், 500 புள்ளி வந்து மேலே வந்திருக்கிறான். மேலே போவானோ என்னமோ நமக்கு தெரியாது. பட் ஆனால் இட்ஸ் வெரி ரிஸ்கி. நல்ல ஒரு புல் பேக் வந்தானா கூட ஒரு பை பண்ணலாம். பட் ஆனால் இங்கேயே கன்சல்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான், சொல்ல முடியாது. பையில் இருந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப வந்து அலர்ட்டாக இருக்கணும். எப்போ வந்து ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணுறானோ கட் பண்ணானா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, கோல்டு, க்ரூட் ஆயிலு பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம, கோல்டு பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃபால் ஆனானா ஃப்ரைடே அன்றைக்கி. மண்டே அன்றைக்கி வந்து மேலே போய் கீழே என்ட்ரி வந்து பக்காவாக கொடுத்தானா, ரொம்ப கிட்ட வந்துட்டான். நான் இது வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மேலே போனால் என்ட்ரி கொஞ்சம் மிஸ் ஆகி தான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம். பட் ஆனால் கொஞ்சம் மேலே எடுத்தோம். சரி எடுத்து வைப்போம், கீழே வந்ததுன்னா பார்த்துக்கலாம், இன்னொரு என்ட்ரி எடுத்துக்கலாம், அப்புறம் அது கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து என்ட்ரி வந்து கிடச்சிது. ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கிடச்சிது. அங்கேருந்து என்ன பண்ணான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். லோவே பண்ணல. இப்போ ஏன் 15 மினிட்ஸை பார்க்குறீங்கன்னு யாரும் கேட்டுறாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரே சார்ட்டில் ஒரே அந்த ஸ்க்ரீனில் தெரியணுங்கிறதுக்காக. எனக்கு தான் நான் தான் சொல்லியிருக்கேனே, டைம் ஃப்ரேம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான். லோவை கட் பண்ண மாட்டான், கட் பண்ணாமல் போயிட்டு இருப்பான். அப்போ ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே என்ன பண்ணுன்னா, இதை மார்க் பண்ணி வச்சுருந்தோம். 1 ஹவரில் வந்து இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம 1 ஹவரில் ஏன் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக மேலேருந்து விழும்போது இந்த இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு மார்க்கெட்டு. மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியாமல் கீழே கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் மேலே வந்து, அதனால் இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுருந்தோம். எக்ஸாக்டாக அங்கே வந்துட்டு ரிவர்சல் வந்து கொஞ்சம் காமிச்சிது. ரிவர்சல் எவ்வளோ தூரம் வந்துருக்குது, இங்கே தான் வந்துருக்குது. இப்போ 1 ஹவருக்கு வந்துட்டிங்களா, 1 ஹவர் டைம் ஃப்ரேமு, ப்ரீவியஸ் லோ இதானே. அடுத்த லோ வந்து இங்கே வந்துட்டு என்ட்ரி நம்மளுக்கு கொடுத்தானா, மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான், இந்த லோவுக்கு வரல பாருங்கள். இப்போ மேலே போயிட்டானா, மேலே இன்னும் கூட கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது என்ன பண்ணுவான், இந்த லோவுக்கு வரமாட்டான், இங்கேயே மேலே போயிடுவான். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸே வந்து இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, கன்ஃபார்மாக ஒரு தெளிவு வந்துடும். இப்போ வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கானா, மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துட்டு இப்போ இந்த கேண்டில் போகுதா, இவன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு மேலே இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன நடக்கும், மேலே போக முடியாமல் இனி அடுத்து வந்து ஒரு புது லோ வைப்பான். மேலே வந்தானா திரும்ப போக முடியாமல் இன்னொரு புது லோ வைப்பான். எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட் லெவலுக்கு கூட இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணக்கூடாதுங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். கீழே வந்தானா இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு இன்னும் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போக வேண்டியது வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் வந்து போயிடுவான். இது பேர் நம்ம என்ன சொல்கிறோம், புல் பேக். ஒரு லெவல் வரைக்கும் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். இது இந்த இதில் வந்து இப்போது நடந்துகிட்டு இருக்குது கோல்டில். இது வந்து நீங்கள் வீடியோ முடியட்டும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் செல் எடுத்துடுறீங்க, இப்போ நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னு, இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் செல் எடுக்கிறீங்க, இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம தான் புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, நம்ம ஏன் செல் பண்ணணும்? கரெக்டான கேள்வி. இப்படி தான் யோசிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், செல் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டு ட்ரெண்ட் என்னது, ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்குது. அப்போது யூஆர் லுக்கிங் ஃபார் எ பை ட்ரேட், ஒன்லி பை ட்ரேட்ஸ்.
அப்போ இவன் என்ன பண்ணணும், இவன் நல்லா கீழே எங்கேயா வந்துட்டு திரும்ப ரிவர்சல் சிக்னல் கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் என்ட்ரி பண்ணணும். அது வரைக்கும் கையை கட்டிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். நான் இந்த செல் பண்ணுறேன், இதோ நான் ட்ரை பண்ணுறேன், வேண்டவே வேணாம், விட்டுருங்க. அது பாட்டுக்கு அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிட்டு போகிறான். இப்போ மேலே போயிட்டு புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டு புல் பேக் வந்துட்டு இப்படியே பண்ணுவான் பாருங்கள். அந்த டைமில் நம்ம கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான், வரானா கீழே புது லோ வைக்கிறானா, ஒரு புது லோ இன்னொரு லோ வைப்பானா, இன்னொரு லோ வந்துட்டு ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் வைப்பான். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன், ஹி இஸ் நியரிங் டு தி சப்போர்ட் லெவல். பையர்ஸ் நிறைய இன்வால்மெண்ட்டுக்கு வந்து காட்டுவாங்க. அப்போ என்ன நடக்கும், இங்கேருந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு வந்து தோணும், கன்ஃபார்மாக செல்லு இன்னும் கீழே போகிறான் அப்படின்னு தான் தோணும். பட் ஆனால் அவன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போயிடுவான். ஸோ திரும்ப 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 மார்க்கெட்டில் வந்து இதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதும். இது மறுபடியும் மேலே கீழே அந்த சீக்வன்ஸ் தான், அவ்வளோதான். மலை ஏறினா மலை இறங்குவான், ஓரளவுக்கு நான் இறங்கிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடுவான், ஓரளவுக்கு இறங்கிட்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஏன், ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது பாருங்கள், எப்படி போகிறான் பாருங்கள். இப்படி போனான்னா கூட, இவ்வளோ தூரம் வந்தானா கூட, இதை கட் பண்ணானா தான் மேலே போவான். இதை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கலன்னா அவன் மேலே போகவே மாட்டான். இப்போ நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணோன்னா இதுதான் பிரச்சனையாகும். அப்போ நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும், வா ராஜா நீ கீழே வா, நீ எவ்வளோ தூரம் நீ வர்றியோ அவ்வளோ தூரம் நான் வெயிட் பண்ணுறேன்னா, வெயிட் பண்ணி இருந்து நான் வந்து ஐ வில் டேக் ஏ பை ட்ரேட், அப்படி தான் ட்ரேட் பண்ணணும். பட் ஆனால் ஆஸ் யூ கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நல்லா மேலே வந்துட்டானா இப்போ செல் அடிக்க வேண்டியதான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடுது. உங்களுக்கு தெரியும் இங்கே போகுது மார்க்கெட்டு புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்னு, சும்மா ஒரு ட்ரை. லாட் சைஸ் வந்து அதிகமாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு $100-200 வந்து கிடைக்கும். கிடைச்சிது அப்படின்னா உடனே அதை விட்டு எக்ஸிட், ஸ்கேல்பிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வரானா எப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். இந்த லைவ் ட்ரேடிங் வந்து பண்ணால் தான் எங்களுக்கு வந்து புரியும், லைவில் வந்து சொன்னால் தான் புரியும், இவ்வளோ தாங்க. இது என்ன ஜென்ரல் ஐடியா என்னது, கீழேருந்து மேலே வந்தது மார்க்கெட்டு, இந்த இடத்துக்கு வந்துட்டு வேகமாக வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி மேலே வந்தான். சரி ஓகே, இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் என்ன மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இதை போஸ்ட் பண்ணனா என்னென்னு தெரியலையே, வரேன். பண்ணல போலவே. ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ட்வீட்டு. ஓகே, அந்த இதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணல. இது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இது மேலேருந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு மேலேருந்து கீழே வரும்போது என்னாச்சு, ஒரு லோ வச்சுது, அடுத்து இன்னொரு லோ வைக்கல, இதை லெவலாக எடுத்துக்கிட்டான். அடுத்த தடவை வரும்போது லோ வைக்கல, அடுத்த தடவை லோ வைக்கல. ஐயோ, அப்படி வரும்போதே தெரிஞ்சு போச்சு, ஓகே இதை கட் பண்ண போகிறான் அப்படின்னு. இதை கட் பண்ணான்னா எங்கே வருவான், ப்ரீவியஸ் ஹை இது, இல்லைனா நேற்று ஹை இது, இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரம் போயிட்டான், மேலே போயிட்டான். இதை எதிர்பார்க்கல. So imagine if you went for a sell trade at this level, even though you know the market is bullish. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நீங்கள் இப்போ வந்து சீக்வன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த சீக்வன்ஸ் எதிர்பார்க்கலாம். கீழே வரும்போது வந்து you can go for a buy trade. Why? Because we are expecting market to reach this trend line, at least this FEG. ஒய் பிகாஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, அதுக்கான புல் பேக் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பெரிய ஃபால் ஆச்சு மார்க்கெட்டு, அதுக்கான புல் பேக்கு அப்புறம் கீழே வந்தது, ஓகே அந்த புல் பேக் வரும், அதே தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம், ஒரு சின்ன புல் பேக். அது இல்லாமல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், டேயில் மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது, இந்த மாதிரி மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம், இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இப்படி வந்துட்டு இப்படி கட் பண்ணி போகுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அசம்ஷன். ஸோ இது எல்லாமே எப்படி வந்து எதை வந்து சப்போர்ட் பண்ணுது நமக்கு, கண்டிப்பாக
இவன் வந்து புல்லிஷாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, அதனால் போவான் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் நம்ம வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். சரிங்களா? அப்போ சும்மா லைவில் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் கேவ் யூ அரௌண்ட் $400. 473 காட்டுது. மேலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், கீழேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், இதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். பட் ஆனால் $473 வந்து காட்டுது. இன்னும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த சப்போர்ட் வரையும் கூட வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். என்ன கெட்டுச்சு, இந்த இடத்துல ஒரு செல் போட்டிங்க, இந்த இடத்துல ஒரு டிபி போட்டு கம்முன்னு வெயிட் பண்ணுங்களா. கீழே வந்துன்னா $1000 ஆச்சு, அவ்வளோதான். 0.5 போட்டு ட்ரேட் பண்ணுறதுனா $500 ஆச்சு. பயமுறுத்துவான், மேலே வர்ற மாதிரிலாம் காட்டுவான், என்னென்னமோ பண்ணுவான். பட் ஆனால் பி ஸ்ட்ராங். எப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? 500 டைம்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எவ்வளோ தூரம் கீழே வந்தான், வந்துகிட்டே இருக்கானா? நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா இவன் வந்து வந்துக்கிட்டே இருப்பான். எங்கே ட்ரேட் எடுக்கணும்? ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, நல்ல ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புல்லிஷாக இருக்குதுன்னு தெரிஞ்ச ட்ரெண்டில் நம்ம சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணி பை பண்ணலாம். பட் ஆனால் ஆஸ் யூ கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ தான் நிஃப்டியில் பார்த்தோம். நம்ம இது நிஃப்டியில் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? அந்த ரிலேட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் கடன்னு ரிலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா? ஓகே, நிஃப்டி. இதுதான் சொன்னேன் நான். இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லெவலில் இருக்குது, லெவலுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி ரன்னு மேலே வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணான், கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் வந்தான். இந்த புல் பேக் வந்துட்டு கீழே போயிட்டான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலே போனான், கீழே வந்து புல் பேக் வந்துட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து பாதியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் எங்கே வந்திருக்கான், $800 ஒரு லாட்டுக்கு சொல்கிறேன். $800. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரேடிங். நீங்கள் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறீங்க. நிறைய மெசேஜஸ் வந்து என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. இவர் என்ன சொல்கிறாரு, பேப்பர் ட்ரேட் 26K சூப்பர், ஒன்லி ஒன் ட்ரேட். மார்க்கெட் பற்றி நீங்கள் சொன்னது நடக்குது, பட் ப்ராக்டிஸ் லைவ் ட்ரேட் பண்ண கண்டிப்பாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த 26,000 இல்லைங்க, 26 லட்சம் கூட உங்களால் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ வந்து பயமுறுத்துறானே, மேலே வர மாதிரி பயமுறுத்துறானே, இவன் மேலே போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? மேலே போகிறது ரொம்ப கஷ்டம், திரும்பவும் கீழே தான் வருவோம். இதை நம்பி நம்ம வந்து பை ட்ரேடு வந்து இந்த எங்கே எடுப்பாங்க தெரியுமா, நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே பை எடுப்பாங்க. பை எடுத்தோன்னே கீழே போகும். ஸோ யூ ஹேவ் டு டேக் ட்ரேட் அட் த பாட்டம். ஒருவேளை இதை மிஸ் பண்ணி கீழே போனோன்னா கூட திரும்ப புல்பேக் வரும்போது கூட க்ளோஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போது இது பாருங்கள், ஒரு ஐடியா, சின்ன ஐடியா. அதான் என் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து கற்றுக்க முடியாது. அப்போ கீழே வந்து மார்க்கெட்டு மேலே போயிருக்குது பார்த்தீங்களா, மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துல கூட ஒரு பை கூட ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஒய்? பிகாஸ் இந்த மார்க்கெட்டை இங்கிருந்து வந்து கீழே இவ்வளோ தூரம் போயிடுச்சு. பட் ஆனால் ரிவர்ஸ் புல் பேக் வரும்போது இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 85% சான்ஸ் இருக்குது. புல் பேக்கில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கீழே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு பை தான் போகுதுன்னு இந்த இடத்துல பை எடுத்தீங்க அப்படின்னா கீழே போகும்போது உங்கள் லாஸும் பெருசாக இருக்கும். திரும்ப ரெக்கவரி ஆகும்போது அவ்வளோ தூரம் வருவானான்னு சொல்ல முடியாது. அங்கிருந்தே வந்து கீழே இப்படி போயிடுவான். அதனால் பையா எவ்வளோக்கெவ்வளோ கீழே முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கீழே, செல்லா எவ்வளோக்கெவ்வளோ மேலே முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ மேலே. இது ரெண்டுத்துலேயும் வந்து கன்ஃபியூஷனே பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஷன் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது எல்லாமே நான் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, பட் ஆனால் எல்லாமே தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டருக்கு நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க, இந்த இடத்துல பயத்தில் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் மேலே வரும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே வந்துடுவோம். அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி இங்கேயும் வந்துடுவான். உங்கள் ஸ்டாப் எங்கே இருக்குது, இந்த விக்கு இருக்குது பாருங்கள், இந்த விக்குக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா எக்ஸிட். அப்படி இல்லைன்னா ஒரு $5 $10
அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் கீழே வரும்போது $800 எனக்கு பெரிய விஷயம்ப்பா. ஒரு நாளைக்கு $800 ஆஹா, க்ளோஸ் அண்ட் வெளியே போயிடுங்க. இதை இப்போ ட்ரேடிங் வந்து அந்த பேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு சும்மா அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா யாரோட சாட் பண்ணிட்டு இருங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பிகினராக இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 5-6 மணி நேரம் உட்காந்து இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் வந்து என்ன மாதிரி கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து நிறைய பயிற்சி பண்ணுங்க. ஸோ இது எதுக்கு நான் இது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கீழே வர்றானா அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ கதை பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டு இருக்கான் எதிர்பார்த்த மாதிரி. திரும்ப ஒரு புல் பேக் போவான், பட் ஆனால் ப்ரீவியஸ் ஆகி போகாமல் கீழே வருவான். ஸோ இது எங்கே நிற்கும் அப்படின்னா இந்த சப்போர்ட் ஏரியாலேயோ இல்லைனா இதையும் தாண்டி கீழேயோ எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வந்து மேலே ஐயரை பண்ண ஆரம்பிப்பான். அந்த டைமில் அவன் வந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இத்துடன் இந்த உரையை வந்து முடிச்சுப்போம். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் வந்து மெசேஜஸ் அனுப்புகிறீங்க. நிறையா வந்து டச்சிங் மெசேஜஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை வந்து ஒரு 5 வருஷம் யோசனைக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோலாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறேங்க நான். சரி, எந்தளவுக்கு ரீச் இருக்கும், என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் வேலை, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோமா அதை விட்டுட்டு நம்ம பணம் பண்ணோமா நிம்மதியாக இருந்தோமான்னு இல்லாமல் இதை பண்ணணும். நிறைய பேர் வந்து இதை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியலை. அப்படிங்கும்போது நான் அந்த விஷயத்த கொஞ்சம் ஈஸியான வழியில் கற்றுக்கிட்டதுனால மற்றவங்களும் கற்றுக் கொடுத்துடலாம். இது நம்ம சத்குரு அடிக்கடி சொல்லுவார், ஒரு விஷயத்தை அவர் வந்து தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா வந்து உலகத்துக்கே சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணேன். இதை என்ன ஈஸியாக ஒரு 6 மாதத்தில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, ஐம் கோயிங் டு டை ஆஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான். இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் என்னால் சேர்க்க முடியுமான்னு தெரில. பட் ஆனால் இது ஒரு வீடியோவாக நான் வந்து விட்டு வச்சுட்டு போகிறேன். என்னுடைய பசங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இதை பார்த்து கற்றுக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். $800 வரைக்கும் மறுபடியும் வந்துருச்சு. திரும்ப ஒரு புல் பேக் போனாலும் திரும்ப வந்து கீழே வர்றது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க, இத்துடன் முடிச்சுக்கலாம். ரொம்ப இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.